உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. பிரபஞ்சத்தின் அதிர்வு விதி. நமது கண்கள் பார்ப்பதற்கு இந்த உலகம் திடமான பொருட்களால் ஆனது போல தோன்றலாம். ஆனால் அறிவியலும் ஆன்மீகமும் ஒரு புள்ளியில் இணைகின்றன. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிலையாக இல்லை. அனைத்தும் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. அணுக்களின் நடனம் ஒரு பாறையையோ அல்லது உங்கள் கையில் இருக்கும் கைபேசியையோ எடுத்துக்கொள்ளுங்கள். அவை அமைதியாக இருப்பதாக தோன்றும். ஆனால் நுண்ணோக்கி வழியாக பார்த்தால் அதிலுள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் மிக வேகமாக அதிர்ந்து கொண்டு இருப்பதை உணர முடியும். முக்கிய கருத்து, பிரபஞ்சத்தில் ஓய்வு என்பது ஒரு மாயை. அசைவு மட்டுமே உண்மை. எண்ணங்களும் அலைவரிசைகளும் நமது எண்ணங்கள் வெறும் சிந்தனைகள் மட்டுமல்ல. அவை குறிப்பிட்ட அலைவரிசை கொண்ட ஆற்றல்கள். ரேடியோவில் ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்க எப்படி சரியான ஃப்ரீக்வன்சிக்கு மாற்ற வேண்டுமோ அதே போல நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அந்த நிலைக்கு நமது மனநிலையை மாற்ற வேண்டும். ஒரு புதிய உதாரணம், கடலும் அலைகளும். கடல் மட்டத்திலிருந்து பார்க்கும் போது அலைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரியும். ஆனால் ஆழத்தில் இறங்கி பார்த்தால் அனைத்தும் ஒரே நீரின் வெவ்வேறு வெளிப்பாடுகள்தான். நீர்த்துளி உங்கள் அன்றாட செயல், அலை உங்கள் எண்ணம், பிரபஞ்சம். ஒவ்வொரு அலையும் கடலின் ஒரு பகுதிதான். நீங்கள் எதை பிரபஞ்சத்திற்கு தருகிறீர்களோ அதுவே மீண்டும் உங்களிடம் அலைகளாக வந்து சேரும். இன்றைய சிந்தனை. மாற்றம் என்பது வெளியே இருந்து வருவது அல்ல, அது உள்ளிருந்து தொடங்கும் அதிர்வு. இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மறையான அதிர்வை உருவாக்கட்டும். வாழ்க வளமுடன்.